தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகையும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வீரகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. தமிழர்களுடைய பண்டிகைகளில் பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் ஒன்று பொங்கல் பண்டிகை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்திருந்தாலும் பொங்கல் பண்டிகையை குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என பெரிய அளவில் நினைப்பார்கள். அதையொட்டி தற்போது பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு ரயில் டிக்கெட் ஆனது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்கான ரயில் டிக்கெட் ஆனது இன்று காலை சரியாக 8 மணி அளவில் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த முன்பதிவு செய்வதற்காக அதிகாலை முதலே பயணிகள் முன்பதிவு செய்யும் அலுவலகத்தில் காத்திருந்தார்கள். அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. குறிப்பாக தீபாவளி பொங்கல் பண்டிகை காலங்களில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் வசதியோடு எந்தவித சிரமமும் இல்லாமல் செல்வதற்காக ரயில் பெட்டிகளில் முன்பதிவு செய்து பயணம் செல்வது வழக்கம். அதையொட்டி சிறப்பு ரயில்களும் தென்னக ரயில்வே சார்பில் இயக்கப்படும். தற்போது இந்த சிறப்பு ரயில்கள் இயக்குவது மட்டுமல்லாமல் ரயிலினுடைய பயணமானது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் பயணிகள் தற்போது முன்பதிவு அலுவலகத்தில் டிக்கெட்டை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகையும், ஜனவரி 14ஆம் தேதி பொங்கலும், ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், ஜனவரி 16ஆம் தேதி காணும் பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில் சொந்த ஊர் செல்வோருக்கு 4 நாட்கள் விடுமுறை சேர்த்து கிடைக்கும் என்ற காரணத்தினால் 4 நாட்கள் தொடர்ச்சியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என எண்ணி தற்போது ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்கு ஊருக்கு செல்வோருக்கு மட்டுமே இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரயில் டிக்கெட் முன்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. தொடங்கிய 5 நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளுமே முன்பதிவு செய்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி பயணம் செய்ய விரும்புவோர் இன்றும், ஜனவரி 11ஆம் தேதி பயணம் செய்ய விரும்புவோர் செப்டம்பர் 13ஆம் தேதியிலும், ஜனவரி 12ஆம் தேதி பயணம் செய்ய விரும்புவோர் செப்டம்பர் 14ஆம் தேதியிலும் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் தென்னக ரயில்வே சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையொட்டி அதிகாலை முதலே பயணிகள் வெவ்வேறு மாவட்டங்களில் செல்வதற்காக பயணிகள் ரயில் நிலைய அலுவலகத்தில் டிக்கெட் புக் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான